ஏய் அம்மா, என்ன இது சதையோட சதையா ஒட்டு போய் கிடக்கு போல இருக்கு உருட்டு. மழை நல்லதான் சேர்த்து கொண்டு வரும்னு பார்த்தா இந்த 4 நாள் மெட்டிய கால்ல போட்டா போதும், கால் ஃபுல்லா காயமா போயிடுது. மாத்திட்டு ஒத்த உருட்டாதான் எடுத்து போடணும். இந்தாடியே 4 கிழமை எதுக்கு இப்ப எல்லாத்தையும் கழட்டி வைக்கிற? விரல் எல்லாம் ஒரே வலியா இருக்கேத்த. மெட்டி அப்படியே சதையோட சதையா ஒட்டிக்கிட்டு கால் முழுக்க காயா நடக்கவே முடியல. அதான் கழட்டிட்டு ஒத்த மெட்டியா எடுத்து மாத்திக்கலாம்னு பாக்குறேன். இதா கொலுசு என்னவோ புதுசு மாதிரி இருக்கு, அது எதுக்கு எடுத்து வச்சிருக்க? இது அந்த பெரியவளோட கொலுசு, அது கொஞ்சம் லேசா அத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் சரி மெட்டியை மாத்தும் போது செலவோட செலவா அதையும் சேர்த்து மாத்தி எல்லாம்னு எடுத்து வைக்கிறேன். கொலுசு அறுத்துக்குச்சா இல்ல எப்படி இருக்கு? பாக்குறதுக்கு புது கொலுசு மாதிரி இருக்கு, லேசா தான் விட்டு இருக்கு. கொலுசு எடுத்து ஒரு 10 நாள் கூட அந்த பிள்ளை காலில போடல. கால் வலிக்குது காலை வெட்டுதுன்னு சொல்லி அப்படியே கழட்டி வச்சுட்டா. அந்த சின்னவளை எடுத்து போட்டு கட்டின்னு சொன்னா அவ பொருளை நான் தொடவே மாட்டேன்னு 2 பேருக்கும் சண்டை. அப்புறம் நான் என்ன செய்யறது, எனக்கும் பத்த மாட்டேங்குது. அதான் அப்படியே உள்ளுக்குள்ள வச்சுட்டேன். சரி கொலுசை மாத்திட்டு கொஞ்சம் பெரியவளுக்கு பெருசா எடுத்து கொடுக்கலாம்னுதான் கையோட கையா மாத்திக்க போறேன். சின்னவள ஏய், இப்ப எதுக்கு அவளை கூப்பிடுறிய? ஏதே கொலுசு நல்லா தான் இருக்கு, மொத்தமா அறுத்துக்குச்சுன்னா மாத்தலாம். போடாம அப்படியே எப்படி கொலுசு தளரும்? ஒரு 10 நாளைக்கு அவளை போட சொல்லி அப்புறமா பெரியவகிட்ட கொடுக்க சொல்லு. காசு இருந்தா உன் போக்குக்கு நீ செலவு பண்ண வர சத்தியே. அப்படி என்னத்த நான் வீண் செலவு பண்றேனா? பிள்ளைக்கு கொலுசு தானே மாத்தி எடுத்து கொடுக்க போறேன். உனக்கு மெட்டி வேணுங்கிறதுக்காக பிள்ளைக்கு கொலுசு மாத்திரன்னு சாக்கு வைக்காத. ஆமா சாக்கு வச்சுதான் இங்க எல்லாம் செஞ்சுக்க முடியும் பாருங்க. சரி அந்த கொலுசு அப்படி என்கிட்ட கொடு, நான் சின்னவள்கிட்ட கொடுத்து போட சொல்றேன். நான் 4 நாளைக்கு மெட்டியை கழட்டி வச்சுட்டு காலில் தேங்காய் தேய்ச்சி வை. பொறுமையா வேணா மெட்டி மாத்திக்கலாம். என்ன நீங்க எத்தனை நாளைக்கு மெட்டி போடாம இருக்கிறது? அப்படியெல்லாம் இருந்தா உங்க மகனுக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. குடும்ப பொம்பளை காலில மெட்டி போடாம இருக்கிறதா? அதெல்லாம் எனக்கு ஒத்து வராதே. நான் போய் மெட்டியை மாத்திட்டு வரேன். காசு என்ன ஒரே வெள்ளோட்டமா கையில ஓடுது போல இருக்க. எம்மான் தான் வச்சிருக்கீங்க. அப்படி இருந்துச்சுன்னா இந்த என் மூக்குத்தி ஒண்ணு அடமானத்துல இருக்கு, அதை மீட்டு கொடுங்களேன். அதெல்லாம் நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க. உன் வீட்டு நகை இருந்தா இந்நேரத்துக்கு முக்காம வச்சிருந்திருப்பியா? எவ்வளவு போட்டுக்கிறது இருந்தா அது பாட்டுக்கு அடமானத்துல கிடக்கு. எப்படியும் இன்னும் 2 மாசத்துல நகை வச்சு 1 வருஷம் முடிஞ்சிடும். அப்புறம் என்ன செய்யுது? போனது போச்சுன்னு தலையை முழுவ வேண்டியதா. இப்படியே எத்தனை சவர நகையை விட்டுட்டு இப்ப ஒன்னும் இல்லாத ஆண்டியா உட்காந்துருக்கேன் பாரு. ஆத்தாடி ஆத்தா, எனக்கு ஒரு மெட்டி மாத்த போறேன்னு சொன்னதுக்கா இவ்வளவு கதை? உங்க சின்ன மகனுக்காக நீங்க வச்ச மூக்குத்திய உங்க சின்ன மகன் கிட்ட சொல்லி நீங்க தான் மீக்கணும். எல்லா செலவையும் எங்க தலையில ஏத்திட்டீங்கன்னா மத்தவங்களா எதுக்கு இருக்காங்களாம் வீட்டுல? வாங்கினது ஓம் புருஷன் தானே, அவங்கிட்ட தான் என்னால கேட்க முடியும். அதுக்காக தான் உன் அண்ணன் வாங்கி வச்சானு இவங்கிட்ட கேட்டு வாங்க முடியுமா? விளந்துங்கிற ஒருத்தவனா வேலை சுப்பரவன் ஒருத்தவனா, அந்த கதையால இருக்கு இந்த கதை. வாங்கிட்ட கேட்டா ஒன்னும் செல்லுபடியாவது. நான் என் மாமன் கிட்ட கேட்டே வாங்கிக்கிறேன். தான் அந்த கொலுசு அப்படி என்கிட்ட கொடு. அவன் கைக்குள்ள இருக்காருன்னு தெரிஞ்சுதான் ஒரே ஆட்டமா ஆடுறிய. சின்ன மாவங்கிட்டயும் சின்ன மருமகிட்டயும் 1 ரூபா வாங்கிட்டு சொல்லு, முடியவே முடியாத. வாங்கி நாங்க தானே என்ன ஏசினாலும் பேசினாலும் எங்க கிட்ட தானே வாயெல்லாம் காமிக்க முடியும். அங்க காமிச்சா வாயை கிழிச்சு தச்சிட மாட்டாளா அவ? நான் ஒரு ஏமாந்தவ. எல்லாத்தையும் விட்டுவிட்டு இன்னைக்கு அம்போடு நடுத்தருவில் நிக்கிறேன் பாரு. அன்னைக்கு அந்த மனுஷன் செய்யறதுக்கெல்லாம் சம்மந்தம் கொடுக்காம நான் பாட்டுக்கு என் பிள்ளைவ தான் முக்கியம், என் வாழ்க்கை தான் முக்கியம்னு எல்லாரும் மாதிரி ஒதுங்கி இருந்திருக்கணும். என் மனசு ஒரு மானங்கட்ட மனசு. எல்லாருக்காகவும் செய்யணும், நமக்குன்னு யாரு இருக்கா? நம்ம குழந்தைனா நல்லா இருந்தா நம்மளுக்கு தானே நல்லதுன்னு நான் நினைச்சேன் பத்தியா. அதுக்குதான் இன்னைக்கு எல்லாரும் என் தலையில கை வைக்கிறவ. என்ன டீ அப்படியே நீ பாட்டுக்கு நின்று முணங்கிக்கிட்டு இருக்க? இது சொல்றதா இருந்தாலும் நேருக்கு நேரா சொல்லு. புது கொலுசால இருக்கு, இத கால்ல போட என்ன அவளுக்கு வலிக்குதா? சின்னவள போய் பிள்ளைய அனுப்புன்னு சொன்ன, காதுல வாங்குறாள பாரு இவ. ஆத்தா எவளையோ பிள்ளை அவளித. இவ பெரியவங்களை மதிச்சாதானே அவ மதிப்பா. என்ன ஆச்சி, எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? டீ குரல வசதி பேசுற? ஆச்சி விளையாட்டு தானே இருக்க, என்னன்னு சொல்லு. அடி எந்நேரமும் விளையாண்டுகிட்டே இருந்தா வீட்டு வேலையெல்லாம் எப்படி கத்துக்கிறது? நாளைக்கு ஒரு இடத்துல கட்டிக்கிட்டு போனா என்னைய தானே எல்லாரும் சொல்லுவாங்க. நம்மள பிள்ளைய அழகா பொறுப்பா வளர்ப்போம், வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம வளர்ப்போம்னு கொஞ்சமாவது உன் ஆத்தாளுக்கு புத்தி இருந்தா தானே அவ சொல்லுவா. அவ எப்படி ஊர் சுத்திக்கிட்டு வீடு விட உட்காந்து கதை எழுந்துக்கிட்டு இருக்காளோ அப்படியே தான் நீங்களும் இருக்கீங்க. சில எல்லாரும் சேர்ந்து என் மவனுக்கு தான் மானத்தை வாங்க போறீங்க. இந்த கொலுசு கால்ல போடு. ஆச்சி எனக்கு இந்த கொலுசு வேண்டாம், இது அந்த சோடாபுட்டியோடது. அவ கொலுசை நான் தொடவே மாட்டேன். எட்டி புது கொலுசுட்டி போடாம 2 பேரும் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா என்னத்துக்கு ஆகுறது? கொஞ்ச நாள் கால்ல போட்டுடி. ஆச்சி அவ எடுத்த பொருளை எதையுமே நான் எடுக்க மாட்டாச்சி, எனக்கு பிடிக்காது. எட்டி உன் அக்காவோடது தானடி? அக்காவாது சொக்காவாது இந்த எறும்பு மாடுதான் என் பொருளை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறானா? எனக்கு அவ பொருளெல்லாம் எடுக்க பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு அவளோடது வேணாம். என்ன ஆச்சி குடுக்கற போட மாட்டியா? கால்ல போடுன்னு சொல்றல, ஆச்சி போட்டுக்கிறேன். அடியாத மாடு என்னைக்குமே படியாது. உன் ஆத்தா கிட்ட சொல்லி என் மவ போய் குடும்ப நடத்துற லட்சணத்தை பார்க்க சொல்லு. இவளை என்ன பொறுப்பா வளர்க்கற, புருஷனை என்ன பொறுப்பா பாத்துக்கிற, மாமியாருக்கு என்ன மரியாதை கொடுக்கறேன்னு உன் ஆத்தால போய் பார்க்க சொல்லு. 10 நாள் தங்கி. இந்த பெரியவன் எங்க இருக்கான்? பொண்டாட்டிக்கு கொலுசு மாத்துறதுக்கு மெட்டி மாத்துறதுக்கு ரூபா தரான். ஒருத்தி மொட்டை மூக்கோட இருக்காளே, அவளுக்கு மூக்குத்தி வாங்கி போடும்னு கொஞ்சமா அவனுக்கு அக்கறை இருக்கா பாரு. உன் பொண்டாட்டி சோறு ஆக்கிட்டாலா இல்லையா? ஏய் சின்ன பொண்ணே, எட்டி இன்னைக்கு என்னடி சாப்பாடு செய்யற? என்ன குழம்பு வைக்கிற? சால மீன் வாங்கிருக்க. ஆலையா? எட்டி அந்த மீனை யார்ட்டி வாங்க சொன்னா? எனக்கு சால மீன் பிடிக்காது, அந்த குழம்பு நான் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். எட்டி தெரிஞ்சிருந்தா எதுக்குடி அதை வாங்கின? நீங்க சாப்பிடலனா எனக்கும் என் புருஷனுக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. உங்களுக்காண்டி சாம்பார் வைக்கிறா, ஊத்தி சாப்பிடுங்க. என்ன சாம்பாரா? இது ஞாயிற்றுக்கிழமை அதுமா சாம்பாரா திங்கணும்? சால மீன் வாங்கி திம்பா.
திங்கணுமாளா? நான் சாம்பார் ஊத்தி திங்கணுமா? இந்தா மகளிர் பணம் 1000 ரூபாய் ஏறி இருக்கு. ஏடிஎம் எடுத்து தரேன். கொண்டு போய் 1 கிலோ கோழிக்கறியும் 1 கிலோ ஆட்டுக்கறியும் வாங்கிட்டு வா. என்ன ஒரு அதிசயம், 1 கிலோ கோழி 1 கிலோ ஆடா? எத்த 1 கிலோ ஆட்டுக்கறி என்ன விலை விக்குது தெரியுமா? ஆமால, ஆட்டுக்கறி வேணா ஒரு 1/2 கிலோ எடுத்துக்க. கோழிக்கறி ஒரு 1 கிலோ போல எடுத்துக்க. நல்ல ஈரலா பார்த்து ஒரு 1/4 கிலோக்கு சேர்த்து வாங்கிக்கோ. நம்ம 3 பேருக்கு எதுக்கு இவ்வளோ? நான் தான் மீன் வாங்கியிருக்கல. கோழிக்கறி வேற ஆட்டுக்கறி வேற. என்ன 1000 ரூபாய் ஏறிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா? அடியே, கோழிக்கறியும் ஆட்டுக்கறியும் நீயும் உன் புருஷனா திங்கிறதுக்கு கிடையாது. என் மவ வரா, அதுக்கு தான். என்னது, உங்க மவ வராளா? ஒரு வார்த்தை கூட இதை பத்தி சொல்லவே இல்லை. சொல்லிருந்தா ஊரை குட்டி விருந்து வச்சிருப்பேன். அடியே, உன்னால தாண்டி என் மவ வாழ்க்கை இப்ப வீணா போய் நிக்குதே. என்னாலயா? ஏன் நான் என்ன அவ வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு சோத்துக்கு வழி இல்லைன்ட்டு நிக்கிறேன்? இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல சின்ன பொண்ணு. எப்ப நீ உன் ஆத்தா வீட்டுல இருந்து 5 சவர நகையை வாங்கி கொடுக்குறியோ அன்னைக்குதான் ஏன் மவ இந்த வீட்டை விட்டு போவா. இது வரையும் அவ இங்கதான் இருப்பா. அவளுக்கு எல்லாமே நீயும் உன் புருஷனும் தான் செய்யணும், புரியுதா? போயிட்டு சீக்கிரமா கோழிக்கறியும் ஆட்டுக்கறியும் எடுத்து குழம்பு வை. எத்த நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. எத்த என் வீட்டுல ஒரு நயா பைசா என்னால வாங்கி கொடுக்க முடியாது. முடியாது? ஏன் முடியாது? ஏன் இதுவரையும் போட்ட 15 சவர நகை எங்க? என்ன பண்ணீங்க? என் பையன் ஒரு முழுக்க கடை வாங்கி வச்சிருக்கான். அதுக்கு வாங்கினேன் இதுக்கு வாங்கினேன்னு எல்லாத்தையும் அடவு தானே வச்சுங்க. அதுல பாதி என்ன செஞ்சுக்கண்டே தெரியல. இப்ப உங்க மவளுக்கு நகை வேணுன்றதுக்காக என்ன என் ஆத்தா அப்பா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வர சொல்றீங்களா? ஏய், நான் ஒண்ணு உன்கிட்ட அதிகமா வாங்கிட்டு வரேன்னு சொல்லலடி. கல்யாணத்துக்கு உன் ஆத்தால அப்பனும் போடுறேன்னு சொன்ன நகையை தான் திருப்ப கேக்குறேன். என் ஆத்தாலாலையும் என் அப்பனாலையும் 1 பவுன் இல்ல 1 கிராம் நகை கூட எனக்கு போட முடியாது. இது போல உங்க மவளை இங்க ஏன் வர போறேன்னு நான் எதுவும் கேட்க மாட்டேன். எத்தனை நாள் வேணா வந்து தங்கட்டும். ஆனாலும் 1 பைசா செலவு பண்ணி நான் எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டேன். பாத்துக்கோங்க. ஆத்தால மவளும் பேரசு பிடிச்சி அலையிறதுக்கு யார் பலிகடா ஆவறது? எப்படி உடைய வேலை வாங்கணும்னு எனக்கு தெரியும். முடியே என்கிட்டதான் உன் லம்பளக்கடி வேலையில காட்ட பிடிக்கும். என் மவ கிட்ட ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப பாரு, திட்டிக்கிட்டே இருக்கிறதா இந்த ஆட்சிக்கு வேலை. இன்னைக்குதான் இந்த வீட்டை விட்டு போகுமா தெரியல. இந்த கொலுசு என் புருஷன் வாங்கி கொடுத்த கொலுசு தானே. குட்டி சத்தனங்களுக்கு கொலுசுதான் ஒரு கேடு. மைனே மைனே, ஒரு கப்பு காபி போட்டு எடுத்துட்டு வா, தலைய வலிக்குது. சுப்பே, காலையில இருந்து எங்கடா போன? நான் எங்க போனா? பையல கூட கிரிக்கெட் விளையாட தான் போனேன். ஏண்டா, என்னன்னு தெரியல, உன் அண்ணனுக்கு காலையில இருந்து சரியான காய்ச்சலா இருக்குடா. இத ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டுட்டு போயேண்டா. மைனே, காய்ச்சலா? என்ன காடு ஒண்ணு சுத்தினா காய்ச்சல் வரது என்ன வரும்? சுக்கு தண்ணியை போட்டு கொடுங்க, எல்லா காய்ச்சலும் சரியா போயிடும். நானே அழுத்து போய் உட்காந்துருக்கேன். நீங்க வேற ஒண்ணு. இனிமே என்னால எங்கேயும் போக முடியாது. இல்ல அழிஞ்சு இங்க பாருங்க, காக்கா மாதிரி ஆயிட்டேன் நானு. இனிமே வீட்டை விட்டு 8 நகர மாட்டேன் மைனே. என்னால எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. என்ன உன் புருஷனுக்கு திடீர்னு காய்ச்சா? என்ன காய்ச்சா? சுப்பு, பாவண்டா, இரும்பிக்கிட்டே கிடக்குறாருடா. இத பக்கத்துல இருக்கிற மெடிக்கலுக்கு போய் மாத்திரையாவது வாங்கி கொடுடா. மைனே, என்னையெல்லாம் எங்கேயும் போக சொல்லாதுங்க. நான் எங்கேயும் போகவும் மாட்டேன். உங்ககிட்ட டீ கட்டுறது தப்பு. நானே போய் டீ போட்டு குடிச்சுக்கிறேன், போங்க. என்ன இவன் கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறான். பாவம் அந்த மனுஷன். ராத்திரியெல்லாம் நெல்ல முட்டை ஏற்றி விட்டுட்டு காலையில வய வேலை பார்த்துட்டு இப்பந்தான் வீட்டுக்கு வராரு. வந்து காய்ச்சல்ல அப்படியே படுத்துக்கிட்டாரு. அவரை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டுட்டு போடான்னா இந்த மாதிரி இருக்கானே. அவருக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா இவன் என்ன பண்ணுவான்? இவன் எங்கேயும் போய் பழிச்சுக்குவான். நானும் என் பிள்ளையும் தானே நடுத்தரில் நிற்கணும். இப்போ நான் என்ன செய்கிறது? அக்காட்டியாவது மாத்திரை எதுவும் இருந்தால் வாங்கி கொடுப்போம். இவனையும் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. கொஞ்சம் நெஞ்ச கொடுமையை அந்த ஆள் பண்ணுறாரு. இப்போ பாரு, வயசு பையனை பேசிக்கிட்டு ஏசிக்கிட்டு இருந்தா யாருக்கு தான் அண்ணன்ற பாசம் இருக்கும்? வெறுப்பு தான் வரும். ஏதோ இந்த வயசுல தான் சின்ன பையன் சந்தோஷமா இருக்க முடியும். இன்னும் கொஞ்சம் நாள் போயிட்டா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவனுக்குன்னு பொறுப்பு வந்துடும். குடும்பத்துக்காக உழைக்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் சாற வரைக்கும் ஒரு நாள் கூட உட்காந்து சாப்பிட நேரம் இல்லாத தானே உழைக்க போறான். இந்த மனுஷன் அப்படித்தானே உழைச்சி போட்டாரு. இவர் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? நமக்கு கிடைக்காததெல்லாம் நம்ம தம்பிக்கு கிடைக்கணும், அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறாரு. எப்ப பாரு அவனை கரிச்சு கொட்டுக்கிட்டே இருந்தா என்ன செய்வான் அவன்? நான் 3வது மனசி. அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கும். நான் குழம்பு என்ன ஆக போகுது? நான் வாங்கி வந்த வார்த்தை பத்தியா? மாமியா குடும்பம் நாத்தனா குடும்பம் எதுவும் இல்லாம தான் இருக்கேன். ஆனா வீட்டுல ஒரு நாளும் நிம்மதி கிடையாது. இவங்க 2 பேரும் பிரச்சனையும் ஓயாத பிரச்சனையா இருக்கு. அம்மா என்னைக்கு உடம்பு காய போறோமோ அன்னைக்குதான் வெயிலே சுத்தமா வராது. மற்ற நாளெல்லாம் மண்டை 2ஆ பொழக்கிற மாதிரி வெயில் அடிக்கும். எம்மா எம்மா, பார்த்து கண்ணு தெரியாதவளை வந்து இங்கே வடவுத்து மிரிச்சு தொலைச்சிடாத. எதுக்கு உசுறு போற மாதிரி கத்திக்கிட்டு வரேன்? வசந்தி சித்திக்கு சித்தப்பாவுக்கு கேளுக்க முடியலையா? மாத்திரை இருந்தே கேட்டாங்க. வசந்தி சித்திக்கு முடியலையா? சித்தப்பாவுக்கு முடியலையா? சித்தப்பாவுக்கு சித்தி சீக்கிரம் மாத்திரை இருந்தா கேட்டாங்க. சொர அடிக்குதான், இரும்பு அடிக்குதான். தா உள்ள டாபிள்ல மருந்து டப்பா இருக்கும், எடுத்துட்டு வா. எடுத்து கொடுக்க. உள்ளயா? ஆச்சி உள்ளயா இருக்கு. ஆச்சியை கையில் எடுத்து தருவாங்க மாத்திரை. ஐயா, நான் போக மாட்டேன். நீயே போய் எடுத்துட்டு வா. ஏன் என்ன பண்ண? அம்மா, ஆச்சி எப்போ பாரு கொலுசு போடுன்னு சாவ அடிக்குது. அவளோட கொலுசை நான் போட மாட்டேன்னு உனக்கு தெரியுமே தெரியாதா? அந்த கொலுசால தானே அவளுக்கு எனக்கு சண்டை வந்தது. என்ன டீ உனக்கு கொடுத்தாதான் போட மாட்டேங்கிறேன். நான் அவியிட்ட கொடுத்துட்டு வந்தேன். இது ஒரு 4 நாளைக்கு போட்டுக்கடி. அப்புறம் உனக்கு புது கொலுசு வாங்கி தரேன். இப்ப கால நீ போட்டுக்கல, அந்த கொலுசை கட்டி கொடு. நான் சொல்றதே கேட்காதவளுக்கு எதுக்கு கொலுசு தோடு எல்லாத்தையும் கட்டு, சட்டை கட்டி எல்லாம் கட்டி கொடு. திருமணியே இல்லாத ரோட்ல நின்னாதான் உனக்குலாம் புத்தி வரும். உனக்குலாம் செய்யறது ஏன் தப்பு? அவ போற
பொருளை எதையும் நான் தொட மாட்டேன்னு சொல்றேன்ல. அம்மா, இவ பெரிய மகாராஜா விட்டு பரம்பரை. அவ உன் வீட்டுல மாடு மேய்க்கிறா, அதனால அவ பொருளை நீ தொட மாட்ட. போய் எடுத்து போடு. அவளுக்கு பிறகுதா நீ எனக்கு பிறந்த. அவ குடிச்ச எச்சு பழதா நீ குடிச்சு வளர்ந்த. மறந்துடாத, சரியா? அவளை யாரு முதல்ல பிறக்க சொன்னது? எரும மாடு. யார் ரெண்டாவது பிறக்க சொன்னது? நீ முதல்ல பிறந்திருக்கலாம்ல. இன்னைக்கு அவளுக்கு மட்டும் புது கொலுசு வேணும்னு வாங்கி தந்திய. நான் கேட்டதுக்கு வாங்கி தந்தியல. ஆனா அவளுக்கு எடுத்தது 10 இல்லைன்னு எனக்கு கொடுக்குறீங்க. இப்ப அவ எதெல்லாம் வேணாம்னு சொல்லுவாளோ அதெல்லாம் நான் வச்சுக்கணுமா? எனக்குன்னு எதுவுமே செய்ய மாட்டீல. ஏட்டி, அக்காவுக்கு எடுத்தது 10 இல்லைன்னா அப்புறம் உன்கிட்ட தானே தர முடியும். இந்த சட்டை எடுத்தாலும் அக்கா வளர்ந்துட்டா நீ போட்டுக்கோ, அக்கா வசந்துட்டா நீ போட்டுக்கோ. எது பண்ணாலும் அக்கா சொக்கான அவளே எல்லாமே. யாத்தே, என்னடி இது சக்களத்தி சண்டையோட மோசமா இருக்கு போல இருக்கு. அம்மாடி, இந்த வாய்க்குல இந்த பிள்ளை எங்க போய் மொத்தம் வாங்க போதோ தெரியல. எம்மா, வாங்கிட்ட நான் பேச முடியாது. என் மாமியாரே பேசியது நான் ஜெயிச்சிடலாம் போலியே. சும்மா லப லபன்னு வாய் அடிக்காத. கொண்டு சித்தி கிட்ட கூட முதல்ல கொலுசு ஆச்சிக்கிட்டு தானே இருக்கு. ஆச்சி என்கிட்ட எப்பவோ கொடுத்துட்டாங்களே. என்கிட்ட பெட்ரூம்ல டேபிள் மேல வச்சிருக்கேன். அப்புறம் என்ன சன வருது பத்தியா? ஏட்டி, பெட்ரூம்ல டேபிள் மேல வைக்கிறது அடியாது. சொல்லு, டேபிள் மேல வைக்கிற பொருள் அதே. முதல்ல இந்த கொலுசு எடுத்து கையில கொடுப்போ. போறேன். இதுக்குதான் வீட்டு பக்கமே வர்றதில்ல. சே, எப்பந்தான் பள்ளியோட திறப்பாங்களோ. ஆத்தே, அந்த சனி ஞாயிறு எதுக்கு வருதுன்னு இருக்கு எனக்கு. இந்த வாரமா சனிக்கிழமை பள்ளிக்கூடம் வச்சு கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். இந்த வாரம் அதுவும் இல்ல. இல்லையா பிறந்திருக்கு எங்களுக்கு எல்லாம். அது ஒரு பேய், இது ஒரு பிசாசு. கொலுசு ஒண்டி வச்சிருக்கா பாரு. மாடு மாடு. அத்தை, என் புள்ள கத்துறால, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்னடி ஆச்சு? ஐயோ, பாத்து போடுன்னு சொன்ன காதுல வாங்கினதானே. கால்ல சக்கரத்தை கட்டின மாதிரி ஓடுறது. எங்க கீழே கீழே விழுந்துட்டியா? கை கால ஏதோ அடிபட்டுச்சா? எட்டி, ஐயோ சாமி, கை கால உடஞ்சதுன்னா உன நாளைக்கு எவண்டி கட்டிக்குவான்? அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். குறவை எதுக்கிட்டி கத்துன? இல்ல, போனதும் பயமா இருந்துச்சு, யாரும் நின்ன மாதிரி இருந்துச்சு, அதான். ஓகே, பலாட்டு உன்னை விட்டானே வச்சுக்க, பல்லெல்லாம் கீழே கொட்டிட பாரு. இடிய விடிய ஊர் சுத்தையில தெரியல பிள்ளை இருக்கு. கழுதிக்கு பயம். வீட்டுக்குள்ள போன சொன்னது பயம் வந்துருச்சா? பயம் கொஞ்ச நேரத்துல என் உசுரே போயிடுச்சு. பிள்ளைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் நினைச்சு நான் கீழே தட மாதிரி நான் விழுவுறேன். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே கையை கால முறிச்சு போட்டலாம்னு தோணுது. என்ன ஆத்திரம் வருது. நான் உடனே உசுறு பரவ தான் கத்துறது. ஆளுதான் நல்லா வளர்ந்துருக்க, கொஞ்சம் கூட அறிவு இல்லாட்டி உனக்கு. நம்ம உள்ள இருந்து கத்துறமே, ஆத்தா உட்காந்துருக்காளே, திடீர்னு பயந்துட்டு அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஓவரா பண்ணாத. சும்மா தானே அம்மானு கத்துன. அதுக்கு நீ பயந்தா நான் என்ன பண்றது? தெரியாதுடி, உனக்கு தெரியாது. ஆத்தாளோட அருமை இப்ப உனக்கு தெரியாது. நாளைக்கு உனக்கு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை தொல்லை கொடுக்கும் பாரு, அன்னைக்குதான் உனக்கு எல்லாம் தெரியும். கொலுசு எடுத்து பத்திரமா வச்சியா இல்லையா? அம்மா, நான் வச்ச இடத்துல கொலுசையே காணோம். வச்ச இடத்துல கொலுசை காணுமா? என்ன பண்ணி சொல்ற? ஆசையா என்ன விலைவாசி விக்குது, இந்த பிள்ளை என்ன அப்படியே வச்சுட்டு சொல்லுது இது மாதிரியே. கொஞ்சம் கூட இதுக்கு கவலை இல்லை போல இருக்கே. இவ உழைச்சு சம்பாதிச்சாதானே இவளுக்கு கவலை இருக்கும். ஐயோ, வெள்ளி என்ன வாவுட்டு வேலை யாவட்டு வேலையா வைக்குது. எம்மா, ஆச்சி எங்கேயாவது எடுத்து வச்சிருப்பாங்கம்மா. ஏ ஆத்தே, என்னடி சொல்ற? காலையிலே வேற ஆச்சி குறுகுறுன்னு பாத்துச்சு. நினைச்சா காலையிலே நான் நினைச்சா புத்தி கட்டவ யாரு கையில கொடுத்துட்டு வந்து பாத்தியா? போச்சு, அவ்வளவுதான். ஐயோ, என் குழந்தை முதல் மாச சம்பளத்துல என் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்த கொலுசாச்சே, நம்மள எடுத்துக்கிட்டு கிளம்பிடுச்சு போல இருக்கு. போச்சு, இனிமே கொலுசு வராது, ஒண்ணு வராது. அவ்வளவுதான், தலைமுறை வேண்டிதான். சாமி, என்ன திருடுத்தனா? ஐயோ, நல்ல மாதிரி நடிச்சிருந்துகிட்டு இப்படியே திருடுக்கிட்டு போவாங்க. இன்னும் ஏமாத்தோல கத்திச்சிருக்கு பாத்தியாது. உன் ஆச்சி எங்க இருக்குன்னு தேடி பாத்துட்டு வா. அம்மா, ஆச்சி அப்படி எல்லாம் பண்ணாதுமா, சும்மா லவ தீபன்னு கத்தும். இல்லத்தான் கொலுசு எங்கேயாவது வச்சிருக்கோம், நீ போய் தேடி பாரு. எங்க வச்சிருக்கோம்னு தெரியல, பயமா இருக்குடி. காலையிலே வேற அது மூக்கு காசு கட்டுச்சு. கொலுசு கடிச்சதான் லவுட்டுக்கிட்டு போயிடுச்சு போல இருக்கு. ஐயோ, கொடுத்த பொருளை இப்படியா கொண்டு போவாங்க? ஐயோ, நான் இப்ப என்ன செய்யறது? அந்த கழுவி முன்னாடி இந்த கொலுசை வச்சது பெரிய தப்பா போச்சு. சித்தி மாத்திரை கேட்டால அதை கொண்டு முதல்ல கொடு. நான் போய் ஆச்சி எங்க இருக்குன்னு பாக்குறேன். இது மட்டும் அந்த பொம்மலை கொலுசை எடுத்துட்டு போயிருந்துருக்கணும். அப்புறம் தெரியும் நான் யாருன்னு. என்ன செய்யறேன்னு மட்டும் பாரு. வீட்டு பக்கமே நீ வராதபடி என்ன பண்றேன்னு பாரு.